மீனவர்கள் சுட்டு போனாலும் நம்ம ஆளுங்களுக்கு அக்கறை கிடையாது. அடுத்தது நான் ரொம்ப என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப எங்கள் அப்பா மாதிரி அந்த ஆறு இயற்கை நான் ரொம்ப ரொம்ப பிரியமாக இருக்கிறேன். எங்கள் அப்பா எங்கள் ஊர் தாமரபுரி நாகத்தில் இருக்குது. அங்கே இருக்க மண்ணெல்லாம் தாடி போட்டாங்க பழக்கம் போல. நிறையா பேர் செத்து போவாங்க. நீ பேப்பரை பார்ப்பீங்க. அம்பாசமுத்திரத்தில் ஆற்றுச்சூழல் சிக்கி 3 பேர் செத்துட்டான், 7 பேர் செத்துட்டான், 10 பேர் செத்துட்டான், நிறையா பார்ப்பீங்க. அந்த ஆற்றுச்சூழல் ஏன் ஏற்படுதுன்னா, அந்த 1000 வருஷமா 2000 வருஷமா இருந்த மண்ணில் போய் நீங்கள் காலை ஊனீங்கன்னா கல் மாதிரி இருக்கும். இந்த மண் அதிக மண்ணில் 20 அடி 30 அடி அது எப்படி புதை மேலே இருக்கும். அது எல்லாம் மணல் கொள்ளையர்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கு நான் 2012 ஒரு கேஸ் போட்டேன். எங்கள் ஊரில் இந்த மாதிரி நிறைய எங்கள் ஊர்லேயே 2 பேர் செத்து போயிட்டாங்க. சொல்லல மாதிரி போலீஸ்காரன் என்ன பண்ணான்னா, அவங்க 2 பேருக்கு வலிக்குன்னு சொல்லி அறிவிக்குங்க. அப்போ தான் பாடி எடுத்துருவேன். ஏன்னா அவர் மணல் கொள்ளையருக்கு காசு வாங்கியிருக்காரு. அவளுக்கு ஒரு ஒழுங்காக விசாரிச்சாருன்னா பேருக்கு இன்ஜினியர் அரெஸ்ட் பண்ணணும், கவர்மெண்ட் இன்ஜினியர் அரெஸ்ட் பண்ணணும், மணல் பாதிக்காரன் அரெஸ்ட் பண்ணணும், எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணணும். அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க, பாடி கொடுக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு வலிக்குங்க, ஒருத்தர் குடி போய் எடுத்து கொடுத்துட்டாரு. இப்படியே செத்தவங்க எல்லாம் எழுதிட்டு பதில் கொடுத்து கேஸ் க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்புறமா நான் கேஸ் பண்ணோன்னே எனக்கு போலீஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 32 பேர் ஒரு 5 குறிப்பிட்ட 5 ஆண்டு கேட்குறேன். ஐயா கொஞ்ச பேசணும்ல சொன்னாங்க. ஏன்னா மேடையை கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி ஆளுங்களா. அப்போ நான் திருநெல்வேலி எஸ்பிகிட்ட கேட்டேன், இந்த 5 வருஷத்துல உங்க மாவட்டத்தில் எத்தனை பேர் நீரில் குடிச்சிருக்காங்க? எஸ்பி 32 பேர் இறந்துட்டாங்க சொல்லிவிட்டேன். நான் உடனே அதில் ஒரு எஃப்ஐஆர்ல ஒரே ஒரு எஃப்ஐஆர்ல ஒரு இறந்து போன மகனுடைய அந்த தந்தை என்ன எழுதியிருக்காருன்னா, என் மகன் வந்து நல்லா நீச்சல் போயிருந்தாங்க, மணல் கொள்ளையினால் ஏற்பட்ட புதைமண்ணால் தான் மாற்றி செஞ்சுட்டான், நான் மாற்றி எழுதி கொடுக்க முடியாதுதான், இப்படித்தான் எழுதி கொடுப்பேன் அடுத்த திட்டமாக சொல்லி அதே மாதிரி எஃப்ஐஆரை போட்டுட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டு அதை வச்சு நான் ஹைகோர்ட்டில் ஆர்கியூ பண்ணி நோட்டீஸ் ஆர்டர் வாங்கிட்டேன். நல்லா கவனிங்க, போலீஸ் 32 பேர் சொல்கிறாங்க இந்த 5 வருஷத்தில். கலெக்டர் கவுண்டர் ஃபைல் பண்ணுறாரு. இதெல்லாம் எல்லாம் கரெக்டாக தான் போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. இந்த 5 வருஷத்துல 31 பேர் தான் செஞ்சுருக்காங்க. அதில் ஒரு ஆள் முடிச்சிட்டாங்க கலெக்டர். போலீஸ் 32, இது 31. அன்னைக்கு நான் கோர்ட்டில் சண்டை போட்டுட்டு எப்படி என் வேலையை வரலாம் தெரியாது. போலீஸ் 32 எப்படி 30 அந்த ஒரு ஆள் யார் எப்படி தகராறு பண்ணியிருக்கேன். என் பக்கத்தில் ஒரு ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் இருந்துருந்தார். நான் இறங்கி பேசி முடிச்சுட்டு கேஸ் ஒத்தி வச்சாங்க. வெளியே வரும்போது, சார் என்ன சார் 32 31 அப்படின்னா நான் சொன்ன இந்த மாதிரி எனக்கு வெளி மாட்டேன் சார். அம்பாசமுத்திர காவல் நிலையத்தில் அந்த 5 வருஷத்தில் 500 பேர் செத்துருப்பான் சார். ஆச்சரிய பேர் சார் பதில் சொல்றாங்க. கேட்டா அந்த 5 வருஷத்துல 58 பேர் அம்பாசமுத்திர காவல் நிலையத்தில் செத்து. அப்ப கரெக்டாக உண்மை எதுக்கு சொல்ல வரேன்னா, உயிர் மதிப்பே தெரிகிறேன். 58 பேர் செத்துருக்கான். அப்புறம் நான் உடனே ஜட்ஜிகிட்ட போயிட்டோம். ஜட்ஜி ஐஏஎஸ் ஆஃபீஸர் போய் சார் அவர் சார் பொசிஷன் நடவடிக்கை இருந்தேன். இந்த ஃபைவ் டிபார்ட்மெண்ட் 58 பேர் சொல்லியிருக்கான். அவர் மொத்தமே 32 பேர் தான் சொல்லியிருக்காரு. அவர் மாதிரி நடவடிக்கை இல்லை அப்படின்னா அப்படியே கடற்கரை போட்டு நான் வளர்த்தேன். அது முட்டி மோதி பார்த்தா ஒன்றும் நடக்கலை. இந்த 32 பேர் எங்கள் அட்ரஸ் எஃப்ஆர் அட்ரஸ் அவங்க எல்லாருக்கும் லெட்டர் இருந்தேன். ஒரு சிலர் நேரடியில் பார்க்கலாம், வாங்க உங்கள் பையன் இறந்து போயிட்டாங்க, நீதிக்காரங்க வந்து கோர்ட்டில் சேர்ந்துக்கிறேன். ஒருத்தருமே வரல. அந்த ஒரே ஒரு ஆள் எஃப்ஆர் போட்டார் பார்த்தீங்கன்னா, என் பையன் நீச்சல் தெரியுது, அவருக்கு 50 வயசு. என்ன அவருக்கு நான் அவருக்கு சந்திக்கும் போது இன்னொரு போய் நான் சந்திக்கிறேன். வாங்க நீங்கள் தான் கரெக்டாக போட்டு நீங்கள் எஃப்ஐஆர் வந்து சேர்ந்துட்டீங்க. இல்லை சார் மன்னிச்சுக்கோங்க, எனக்கு பிஓ வேலையை கொடுத்தாங்க. விவாதமாக எஃப்ஐஆர் போட்டார் பார்த்தீங்கன்னா, அவருக்கு 50 வயசு பிஓ வேலை கொடுத்தாங்க. இதுதான் நம்ம நாட்டோட நிலைமை. இப்போ இந்த தம்பி ஆசைப்பட்டார், நாட்டு ஒரு வேப்பம் உருவாயிருக்கு. இனிமேல் காங்கிரஸால் எழுத முடியாது. பிஜேபி அவங்க எப்படி எப்படியோ பண்ணி மொத்த நாட்டையும் முடிச்சிருவாங்க. ஒரு வலிமையான எதிர்கட்சி வேணும்னா நேதாஜிங்கிற ஒரு தலைவர் முன்னாள் இருக்குங்க. காந்தி இந்திரா அந்த நிலையெல்லாம் அந்த பேரை நிறைய ரிப்பேர் பண்ணிட்டாங்க. சோனியா காந்தியிலிருந்து ராகுல் காந்தி நிறைய ரிப்பேர் பண்ணியாச்சு. ஆனால் நேதாஜி தலைமையில் அந்த இந்த மாதிரி இளைஞர்கள் குறிப்பாக இருந்து வந்தாங்கன்னா, ஒருவேளை காங்கிரஸ் எடுத்த பவர் பிளாக்கோ இல்லை நேதாஜி சார்பாக கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா நாட்டுக்கு நல்லது நினைக்கிறேன். நல்லது நடக்குது. ஜெய்